தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் வசனங்கள் 40 52 முடிய உள்ள வசனத்தில் இயேசுவை பிடிக்க பரிசேயர்கள் சதுசேயர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் நாம் 3 விதமான மனிதர்களை பார்க்கின்றோம். முதலாவதாக காவலர்கள். இவர்களுடைய அதிகார வரம்பு அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் எப்போதுமே பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் கட்டுப்பட்டு இருக்கின்றவர்கள். அவர்களை எதிர்த்தால் ஒன்றும் செய்ய முடியாது, வாழ முடியாது என்பது நன்றாக தெரியும். இதனால்தான் அவர்கள் இயேசுவை கைது செய்து வர அனுப்பிய போது அவர்கள் எந்த ஒரு மறுமொழியும் கூறாமல் செல்கின்றார்கள். அங்கே சென்றவுடன் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதிலே அவர்கள் மயங்கி திரும்பவும் வந்து அவரை எங்களால் கைது செய்ய முடியாது, ஏனென்றால் அவரை போல யாரும் பேசி நாங்கள் கேள்விப்பட்டதில்லை என்று தைரியமாக அவரை பற்றி சாட்சியம் கூறுகின்றார்கள். இது முதல் மனிதர்கள். சில பேர் இவ்வாறு இருக்கின்றார்கள். இயேசுவுக்காக எந்த சூழ்நிலையிலும் சாட்சியம் பகர தயாராக இருக்கின்றவர்கள். இரண்டாவதான மனிதர் நிக்கோதேம். இவர் ஒரு பெரிய பதவியில் இருப்பவர். தலைமை குருக்களில் இவரும் ஒருவர். நன்கு படித்தவர். இருந்தாலும் இயேசுவின் மீது அவர்கள் அநியாயமாக பழி சுமத்துவதை கண்டு அவருக்காக வாதாட நினைக்கின்றார். ஆனால் தன்னுடைய பதவியின் பொருட்டும் பணத்தின் பொருட்டும் ஆசையினால் அவரை நேராக ஆதரிக்காமல் மறைமுகமாக ஆதரிக்க முயற்சி செய்கின்றார். தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள இயேசுவை அவர்கள் கையில் ஒப்படைக்கின்றார். தைரியம் இல்லாதவர், துணிவில்லாதவர். பல நேரங்களில் நாம் இந்த நிக்கோதேம் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பதவியை காத்துக்கொள்ள தைரியம் இல்லாமல் இருக்கின்றோம், போராடாமல் இருக்கின்றோம், அநீதிக்கு துணை போகின்றோம். இதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில் உள்ள இந்த நிக்கோதேம் நமக்கு கூறுகின்றார். மூன்றாவதாக உள்ள மனிதர்கள் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், சதுசேயர்கள். இவர்கள் இயேசுவை கொலை செய்ய வேண்டும், அவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். பல நேரங்களில் நாமும் நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செய்துவிட்டால் மன்னிப்பதற்கு பதிலாக அவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்களை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அதிகாரத்தையும் பதவியையும் தவறான வழியில் பயன்படுத்தவும், பிறரை ஒடுக்கவும், பிறருக்கு தீங்கு விளைக்கும் பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவர்களைப் போல. அவ்வாறு இல்லாமல் நாம் இயேசுவுக்கு முன்மாதிரியான வாழ்வாகவும் எடுத்துக்காட்டான வாழ்வாகவும் வாழ வேண்டும், இயேசுவை போன்று என்பதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. பிறரை தீர்ப்பிடுவது ஒரு பெரிய குற்றம். தீர்ப்பிடுவதற்கும் நாம் யார்? இறைவன் தீர்ப்பித்துக் கொள்வார் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எப்ப பார்த்தாலும் மற்றவர்களை தீர்ப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். ஏதாவது பொய் சாட்சி கூற வேண்டும், ஏதாவது அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு இல்லாமல் நாமும் இந்த காவலர்களை போல துணிவோடு சொல்வோம். தவறு என்றால் தவறு, சரி என்றால் சரி என்ற எண்ணத்தில் துணிவோடு நாம் வாதாடுவோம். இறைவன் நமது பக்கமாக இருந்து நமக்கு வெற்றியை தருவார். பல நேரங்களில் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் ஒரு நாள் வெற்றி நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் அன்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.